வெல்கம் பேக் டு நீங்கள் விஆர்ஜி மச்சானா உங்கள் விஆர்ஜி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போனால் மக்களே போக்கிமான் ஃபிட்னஸ் அப்படி தான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதான் இனிமேல் நம்ம வீடியோ வந்து போக்கிமான் ரெகுலராக போகலாம் பிளான் பண்ணிட்டேன். சரி மக்களே, இது பார்ட் 10 மக்களே. ப்ரீவியஸாக போட்ட பாட்டெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க, போய் என்ன கதை உங்களுக்கு தெரியும். சரி மக்களே, வீடியோக்குள்ளே பொறுமையாத்துக்கு நம்ம தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்க வந்த பெல் ஐக்கன்னா போகிற வீடியோ நோட்டிஸ்லாம் வரும். சரி மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். சரி மக்களே, ஒரு வீடியோக்குள்ளே வந்துச்சு. நம்ம ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஃப்ராகிடியரை வந்து கிரி நிஞ்சாவாக்கி தோறடா, நம்ம சார்மலான சாரிதராக்கி தோறடான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நானும் சரி ரொம்ப நாள் ஓட்டிட்டேன். ஆனால் இந்த வீடியோவில் அப்படி நான் ஓட்ட மாட்டேன். இந்த வீடியோவில் சார்மலான சாரிதாடாக்க போகிறேன், இந்த ஃப்ராகிடியரை கிரி நிஞ்சாவாக்க போகிறேன். இந்த வீடியோ எனக்கு தரமாக போகுது மக்களே. முதல் மேக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சார்மலான முதல் மேக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வாங்க தட்டுறா மேக்ஸை, தட்டு 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 அடுத்தடுத்து நீ வா ஸ்லாஷ் இருக்குது, ஸ்லாஷ் ஃபேஸ் இருக்குது. வேணாம் எவ்வளோ பண்ணி விடு. லெவலப் பண்ணியாச்சு. வேறு ஃப்ராகிடி நீ வாடா நீ தானே மெயின். போடு. ஓகே, வேறு யார் இருக்கா? நீ வேணாம், இது அதுக்கு போகிறா இருக்குது, வேணாம், தேவையில்ல, நம்ம வெளியாயிடலாம். ஓகே, வேறு யார்? ஓகே, ஏற்றி விட்டாச்சு. இவனுக்கு ஏற்றி விடுவோமா? என்ன போடுறதுக்கு தேவையில்ல, அதுக்கு பண்ணலாம் இல்லை போர். இவனுக்கு ஏற்றி விட்டுறலாம். ஓகே, இவன் கொஞ்சம் ஏற்றி விட்டுறலாம். ஓகே மக்களே, எல்லாருமே 41 வந்துட்டானுங்க லெவலு. செம்ம. இதுக்காக தான் நான் 1 நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு வழியாக எல்லாத்தையும் 41 ஆக்கிட்டேன் லெவலை. இனிமே நம்ம சார்மலானியும் நம்ம ஃப்ராகிடியரையும் நம்ம எவல்யூஷன் பண்ணலாம். இங்கே பாருங்க, பண்ண போகிறோம் பாருங்க. பாடா ஒரு வழியாக மக்களே சார்மலானா ஃப்ராகிடியர் வந்து ஒரு வழியாக நம்ம வந்து கிரீலிங்ஜா எவல்யூஷன் பண்ணிட்டோம். எப்பா எவ்வளோ நாள், 9 பாட்டு வந்திருக்கு. 9 பாட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எவல்யூஷன் பண்ணி ஆகணும்னு. இந்த 10வது பாட்டில் தான் நமக்கு என்னால் எவல்யூஷனே பண்ண முடிஞ்சிச்சு. பாடா அப்புறம் அதுக்கு எவல்யூஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். மேக்ஸ்டோனை வச்சு அதுக்கு எவல்யூஷன் பண்ணணும். அடுத்து என் சலாக்குட்டி சார்மலானு சாரிதாடாக்க போகிறேன். எப்பாடா இதுவும் எனக்கு ரொம்ப கனவு. அது மட்டும் இல்லாமல் சாரிதா இருக்குது என்கிட்ட, வந்து மேக்ஸ்டோன் இருக்குது, மேக்ஸ்டோன் எக்ஸ் இருக்குது என்கிட்ட. அது செம்மையாக இருக்கும் மக்கள். இப்போ நான் போட்டு காட்டுறேன், நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ முதல்ல காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஐயோ பாருங்கள், அந்த எக்ஸு அதை நீட்ட கலட்டுறாங்கன்னு தெரியுதா? உடம்புக்கு கருப்பாக இருக்கே, அந்த ஸ்டோன் நம்மக்கிட்ட இருக்குது. ஐயோ ஹாப்பியாக இருக்கே. எதுவும் வைக்கிற பாருங்க. இப்போ ஸ்டோனை இடத்துல லெவல் பண்ணி விட்டுறலாம். ஏற மாட்டேங்குது, ஆனால் காட்டுது ஏற மாட்டேங்குது. சரி, அட்டாக்கெலாம் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டுறலாம். பூஸ்ட்டு நீ உனக்கு கொஞ்சம் சாரிதாரி கொஞ்சம் ஏறி உனக்கு கொஞ்சம் ஏறி உனக்கு கற்றுக்கோ. ஓகே, அடுத்து லுக்காரியோக்கு போட்டாச்சு. அடுத்து சாரிதாரிக்கு எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. இவனை கொஞ்சம் ஏற்றி விடுவோம். இன்னும் கொஞ்சம் ஏற்றுவோமா? வெயிட் பண்ணுங்க, ஏற மாட்டேங்குது. என்ன தான் இன்னும் கொஞ்சம் ஏற்றிருக்கலாம் போல். கொஞ்சம் உனக்கு ஏற்றியாச்சு. ஓகே, 41 லெவல் தாண்ட முடியுது, ஆனால் தட்டினா வர மாட்டேங்குது. என்ன கதைன்னு தெரில. நம்ம அப்புறமா தான் பார்க்கணும் என்ன கதை சொல்லிட்டு. லுக்கேரியாவுக்கு எல்லாத்துக்கும் பக்கா. ஓகே, இவனுக்கு ஒன்று போட்டு விட்றலாம். எவனுக்கு இல்லையா? இவனுக்கு போட்டு விட்றலாம் நம்ம. போடுறா. இவனுக்கு இருக்கா? புடி. ஓகே, பக்காடா. சரி மக்களே, இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் எவல்யூஷன் பண்ணியாச்சு. நம்ம டீமே தரமாக இருக்குது மக்களே, தரமாக இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம வெளியாகிட்டு எவனாலும் சண்டைக்கு வாங்கடா. முன்னெல்லாம் சண்டை வேணாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன்டா. இப்போ நீங்கள் சண்டைக்கு வாங்கடா, அந்த மாதிரி இருக்கு எனக்கு. வாங்கடா சண்டைக்கு வாங்கடா. நான் ரெடியாக தானே இருக்குது, சண்டைக்கு வாங்கடா. எவனாக இருந்தாலும் வாங்கடாங்கிற. இன்னும் லெவலுக்கு ஏற மாட்டேங்குதா மக்களே, கடுப்பாக இருக்குது. இன்னும் ஏற்றி விட்டா இன்னும் பவர்ஃபுல்லாக இருப்பானுங்க இவனுங்க. சரி அவ்வளோதான் மக்களே, வாங்க. மறந்துட்டேன். சாரிகாருக்கு வந்து அந்த மெகாஸ்டோனை போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டாச்சு மக்களே. பாருங்க, ஐயோ கொலவாதான் இருக்காடே. மக்களே செம்மையாக இருக்கா மக்களே, உண்மையாக ஜோக்காக இருக்கா. நம்ம இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம காசுலாம் பயங்கரமாக இருக்கட்டும். ஓஹோ, ஐயோ செம்மையாக இருக்கானே, பயங்கரமாக இருக்கான் மக்களே அவன். இப்போ நான் வச்சு கண்டிப்பாக ஒரு மேட்சை போட்டே ஆகணும் மக்களே. செம்மையாக இருக்கான், கண்டிப்பாக ஒரு மேட்ச் போட்டே ஆகணும். நீ சண்டைக்கு வா. ஐயோ கிளவியா? சாரி கிளவி, மன்னிச்சிரியே. ஐயோ கிளவிக்கிட்டலாம் சண்டைக்கு போகிறேன்.
சரி சரி வாங்க வாங்க வாங்க. அடுத்து 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 யாருக்கு அடுத்து யாருக்கு அடுத்து வாங்கடா டேய். கை பராண்டுதுடா சண்டைக்கு. வாங்கடா டேய். வாங்கடா வாங்கடா. எங்கேயோ போகணுமே. எங்கடா போகிறோம்? என்னடா இடம் இது? பெருசாக இருக்குது. இப்போ சண்டையா? ஓகேவா, நீ என்னடா பார்த்துப்போம். வாடா வாடா சண்டைக்கு. நீ சண்டைக்கு வா. வாடா வந்து பாடுறா. என்ன வரமாட்டான். சரி போடல. நீ எவ்வளோ சண்டைக்கு வாங்கடா டேய். இந்த ப்ரோ பிளேயர் துடிச்சிக்கிட்டு இருக்கேன்டா சண்டைக்கு. வாங்கடா. எங்கடா இருக்கீங்க? டேய் வாங்கடா சண்டைக்கு. மாட்டான்டா. வேற மாதிரிடா. வாடா வாடா வாடா. நீ அடிக்கிற அடியில் நீ பறக்க போகிறடா. அடியில் மண்டை மொழியில் பஞ்சர் ஆக போகுது. ஆஹா, இவனை கொண்டு வந்துருக்கியா நீ? வாடா வாடா பார்த்து மண்டா. சொன்னச்சு எவ்வளோ மாட்டானா? வேற மாதிரி. வாடா வாடா. அந்த முக்கியமான இல்லை நானான்னு பார்த்துருவோம். வா 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 வா. ஒட்ட ஒட்டே. ஐயோ கிளீச்சா பாருங்க மக்களே. எவ்வளோ மாசா இருக்கா கிரீலிச்சா. ஐயோ எடுக்கிற ஸ்டைலே மாசா இருக்கு மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்ச பொக்கேமன் நிறையா கிரீனிச்சா. அவனை எவ்வளோ விஷயம் பண்ணுறோம். ஷேமாக சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பொக்கேமன் எனக்கு இவன். எனக்கு எல்லாம் எனக்கு எந்த எந்த பொக்கேமன் வந்தாலும் எனக்கு கிரீனிச்சா மை ஃபேவரெட்டு. ஐயோ பிகிச்சுவா. கேட்ட மாற்று மாற்றியாச்சு. இதே தென்னை மரம் உன்னெல்லாம் பார்த்து எத்தனை நாளாச்சுடா. இப்போ அடிக்கிற அடியில் அவன் ஒரு அடியில் சாகணும்டா பிகிச்சு. நான் வச்சுக்கோ போட்டு விட்றா. அவ்வளவு தான். ஐயோ இன்னும் கொஞ்சம் இருக்கா. வேறு 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 போட்டு ஈகா ட்ரெயினை போட்டு விடு. உறிஞ்சி விட்றா. அவ்வளவு தான். வேற மாதிரிடா. நீ வேற மாதிரிடா தென்னை மரம். தென்னை மரம் முடிச்சு விட்ரு. இவனே ஒரே இல்லை முடிச்சு விட்ரு. அவ்வளோ தான்டா. நீ வேற மாதிரிடா தென்னை மரம். எனக்கு பிடிச்ச முக்கிய மாட்டா. இனிமே ஆகிட்டடா நீ. தென்னை மரம் உணா முடியுமா? இல்லை வாய்ப்பு இல்லை. நம்ம லுக்காரி கொடுத்துருவோம். நல்லா குட்டி லுக்காரியோட லுக்காரியம் முன்னாடி கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கலாம். லுக்காரிக்கு பவரில் பேத்தி கொடுத்தாச்சுல. பயப்புலையும் செம்மையாக அடிக்க போகிறான். முடியாதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. போட்டோடைய அவ்வளவுதான். எவ்வளோ புதுப்பாக இருக்குது. ஆஹா லுக்காரியோ மாசம் ஆகிட்டானே. வேற மாதிரி. போடு 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 போடு. அவ்வளவுதான்டா. யாருக்கிட்ட லுக்காரியோட அடுத்து மியாவத்தே. நீயா வாடா மியாவத்தே. உனக்கு ஒரு அடி தான் லுக்காரியோ. லுக்காரி தான் முடியும். ஒரு மியாவத்து ஒரு அடியில் அவ்வளவு தான். ஆஹா ஒன்னிஷ்வியா. டேய் என்னடா இந்த போராண்டுற. அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. அவ்வளோ போராண்டுற. செத்துப்போ. யாருக்கிட்ட? ப்ரோ பிளேயரா. ப்ரோ பிளேயர் நான் வச்சுக்கோ. அடுத்து ஃபைட்டுக்கு வாங்கடா. நான் ரெடியாக இருக்கேன்டா. மக்களே நம்ம லுக்காரி தான் நம்ம எப்பவுமே வச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம போகும்போது இப்போ நம்ம கிரிலிஞ்சா வச்சு பார்ப்போம். அவன் தான் எவ்வளோ விஷயம் பண்ணியாச்சு இல்லை. நம்ம கூட நடக்க வச்சு பார்ப்போம். எப்போ இருக்குன்னு பார்ப்போம். டேய் வாடா. என்னடா வரமாட்டான். ஏய் வாடாங்கிற. வந்துட்டான். ஆஹா மாஷா இருக்கானே மக்களே. அப்படி நருட்டோவில் வர நிஞ்சாஸ் மாதிரியே வரான் மக்களே. ஷாமையாக இருக்குது. அடுத்து வந்துட்டான்டா சாரிதாடு. எவல்யூஷன்லேயே வருவானா? ஆமாம் செம்மையாக இருக்கே. ஓஹோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இவன் வேணாம். இவன் வேணாம். இனி கிரீஞ்சா வச்சுட்டு போகலாம். கிரீஞ்சா அது போய் இவனை வச்சு போவோம். என்னடா அவ்வளோ பெருசாக காட்டேன். இல்லை சின்னோண்டா இருக்கான். புழு மாதிரி இருக்கான். நீ வேணாம். நான் யாரை வைக்கலாம்? சரி நான் கிரீஞ்சா வச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சார்ஜரை வச்சுக்கிறேன். அவன் தான் கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோக்கு ஒவ்வொரு கேட்டுருக்கேன். பொக்கிமானு. சரி வாங்கடா ஃபைட்டுக்கு. வாடா. மக்களே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னதுன்னா நான் ஒரு பொக்கிமான் பிடிச்சிருக்கேன். லெஜெண்ட்ரி பொக்கிமானு. அந்த பொக்கிமான் கஷ்டம் பிடிக்கிறதுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. அந்த பொக்கிமானே அந்த பொக்கிமான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். அது என்ன பொக்கிமான் நீ கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னதுன்னா அந்த பொக்கிமான் என்ன மாதிரி போகணுன்னா பவர் மீன்ஸ் அது ட்ராகன் டைப் தான். அது ட்ராகன் பொக்கிமானு. அது எப்படின்னா சாரிதாடுக்கு ஒன்று விட்ட சிதமாக மாறிருப்பான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. அந்த மாதிரி அந்த பொக்கிமான் எப்படின்னா சாரிதாடு எப்படி ரகட் பாய். ஆனால் அவர் சாக்லேட் பாய் மாதிரி க்யூட் பாய். அவன் யாருன்னு கண்டுபிடிங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருன்னு. கரெக்டாக சொல்கிறவங்க நான் பின் பண்ணி வைப்பேன். சரியா மக்களே? சரி நம்ம பேச வேணாம். நம்ம கேமுக்குள்ளே கவனம் செலுத்துவோம். கவனத்தை வாடா. நீ அவனுக்கு லுக்காரியோ தான்டா. வாடா லுக்காரியோ. முடிச்சு விட்றா அவனுக்கு. ஒன்றும் பண்ண முடியாதுடா லுக்காரியோ. வாடா 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 லுக்காரியோ. ஒரு குத்து. ஐயோ ஆஃப்டரில் போயிருக்கு. கால்வாசிக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது. முடிச்சு விட்றா லுக்காரியோ. இன்னும் ஒரு குத்து. ஒரே ஒரு குத்து. அவ்வளவுதான். சாவடி லுக்காரியோ. நீ வேற மாதிரிடா. அவ்வளவு தான்டா. யாருக்கிட்ட லுக்காரியோடா. சரி அடுத்து யாரா? அடுத்து ஏவன்டா அது. இதுக்குள்ளே போடுறோமா? என்ன பொக்கிமான் பண்ணுறீ? என்னடா பொக்கிமான்?
ஏடா ஒவ்வொருத்தரும் தினுசாரிங்க. யாரா நீ இந்த பொக்கிமானே? ஓகே. ஏய் யாரா இவன்? இது யாரா நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே? ஐயா இதை பொக்கிமான பிடிக்கவே மாட்டேன். போராடே டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்டா ரொம்ப. இது வேறு என் ஸ்பேரோவா? ஐயா நீ வேணாடா எனக்கு போராடி. ஆனால் அடித்து கொண்டுடலாம். முன்னா இப்போக்கி ஒன்று பட்டா ஓடி போவேன். இப்போ அடிக்க நல்லா இருக்கு. ஏன்னா எவல்யூஷன் பண்ணியாச்சுல, இப்போ பொக்கிமான்லாம் பட்டா அடிக்கலாம். உட்காருவோம். செத்து போ. அப்பாடா இதான் கூட பாய்ச்சி ஏறும். ஓகே ஏறி 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 நம்ம இந்த போகும்போது இந்த பால் எடுத்துக்கலாம். நம்ம எங்கடா இருக்கு? எங்கடா? இங்கே இருக்கு. எட்ரா. ஓகே 3 2 1 முடிஞ்சு. வாங்க மூலாம். யாரா சண்டையா? வா பார்த்துக்கலாம். சண்டையை பார்த்துக்கலாம். நீ யாரா பார்த்துமா? வா வாடா. நீயா? வாடா கோஷிங்க. நீ ஏன் நான் பார்த்துருவோண்டா. ஏட்ரா நம்ம சாரிதாரா என்ன மித்தியில் பொக்கிமானே? இவன் பேர் தான் மக்களே வாயில் நுழையவே மாட்டேங்குது. நான் எவ்வளோ சொன்னால் கூட வீடியோ சொல்லும் போது மட்டும் வாயில் நுழைய மாட்டேங்குது. நான் அடுத்த வீடியோவில் என் பேர் நல்லா கற்றுக்கிட்டே நல்லா அடுத்த வீடியோவில் கரெக்டாக சொல்கிறேன். அதுதான் என்னோடய அடுத்த டாஸ்க்கு. எவ்வளோ கஷ்டமாக இருக்கு இவன் பேர் மட்டும் எனக்கு. இவனை இந்த ஜெல்லி பொக்கிமானே இவனுக்கு யார்? சரி இவனே அடிச்சிடலாமா? இவனே அடிச்சிடலாம். போட்டு விட்றா ட்ராகன் வீத்தை. அவ்வளோதான். இன்னும் கால்வாசி இருக்குது. பேரலைஸ் ஆகிட்டான். பேரலைஸ் ஆகி அடிக்கிறானா? இல்லை போட்டு விட்றா. அடுத்த அடி ஆக்ஸ் போட்டு விடு. அவ்வளவுதான். யாருக்கிட்ட செதுவோ? எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் வந்திருக்கேன். அசால்ட்டா அடிக்கிறான். வேறு யார்? ஏய் டெக்ஸ்சர்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கடா. அங்கே எனிமி இருக்கான்னு தெரியவே மாட்டேங்குதா? இந்த பொக்கிமானே இந்த பொக்கிமான் தனியாக அடிச்சிக்குமே. அவ்வளோ டென்ஷன் பாட்டிக்குவேன். டென்ஷன் ஆகிட்டா அவர் அடிச்சு பார்ப்பல அந்த மாதிரி. ஓகே மைண்ட் வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டா. செம்ம. ஆனால் அப்பயும் அடிக்கிறானே. நீ நான் பேரஸ் ஆகிடலண்ணா. டாய் எலக்ட்ரிக் டைப் இல்லை. ஐயோ வாட்டர் டைப் ரொம்ப அடி வாங்குவேன். கவனமாடுறா. கிரிஞ்சா கவனமாடுறா. அடி அவ்வளவு தான்டா. செம்ம எடி செத்துறாதடா கிரிஞ்சா. செத்துறாது. கேட்டர் மாற்று யார் எடுக்கலாம்? சரி நீயே வாடா. ஓகே நீயே வா. நாம் இப்போ ஜாரிதாட நான் தொடவே மாட்டேன். நம்ம ஜாரிதாட கடைசி ஜிம் பேட்டிலுக்கு தான் நம்ம ஜாரிதாட எடுக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் அவனுக்கு எவல்யூஷன்லாம் போட்டு செம்ம மாதம் காட்ட முடியும். சரி அடுத்து முடிச்சு விட்றா சீக்கிரம். யாரா இவன் முடிக்க டைம் ஆக்குறான். முடிச்சு விட்றா. அவ்வளவுதான். தப்பு பொக்கியவனுக்குலாம் டைம் ஆக்குறான்டா. மறுபடியும் நீயா? டென்ஷன் பாட்டி நீ மறுபடியாண்டா வர. செதுபோ. அவ்வளவுதான். ஐயோடி இன்னும் லக்லோ நல்லா இன்னும் 1 HP தான்டா இருக்கு. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க டி? மனசாட்சி இல்லையாடா? செத்துப்போ. அப்பாடா. அடுத்து யாரு? நீயா? உனக்கும் ஒரு அடியில் முடிக்கிறேன்டா நான். டே செத்துப்போ. அவ்வளவுதான். யாருக்கிட்ட போட? ஐயோ குன்றுவான் போல இவன். யூஎஸ்பி பாய்சன் ஆகிட்டேன். லுக்காரி வாடா. நான் கொன்றுப்பான்டாடி. இவங்ககிட்டே செத்து போகிற பேர் தான். அவங்க ஜிம்ல இருக்கிற எப்படிறா குத்து சாப்பிட்டு சேர்றா. நான் கொன்றுப்பான்டா. எப்பா என்ன அடிக்கிறான். மனசாட்சி இல்லாதவன். சரி போகலாம். வேற எங்கே போகணும்? இங்கேயே அந்த வீட்டுக்குள்ளேயா? ஓகே போய் பார்ப்போம். என்ன இருக்க போகுது? என்னடா அங்கே போய்ட்டு இங்கே வந்துட்டேன். டேய் என்னடா பண்ணுறீங்க? சரி இப்போ எங்கே போகிறோம்? எவங்கிட்டயோ பேசுகிறான். ஆனால் எவங்கிட்ட தான் தெரிய மாட்டேங்குது. யாருக்கிட்டடா பேசுகிற? ஓகே நான் என்னமோ கொடுத்துட்டான். ஓகே என்னமோ தட்டை சொல்கிறானுங்க. மெனுக்கு போ. சட்டையா? ஓஹோ புது சட்டை. அப்பாடா ஒரு வழியாக புது சட்டை கொடுத்துட்டானுங்கடா. ஐயாப்பா நல்ல வேலை கிடச்சிருச்சு. அப்படி என்ன சட்டைலாம் இருக்குது பார்ப்போம். என்ன சட்டைலாம் இருக்குது பார்ப்போம். டேய் என்னடாச்சு? பக்கு. பக்கு ஆயிடுச்சா? என்னடா இது பக்கு ஆயிடுச்சு? மக்களே ஒரு நிமிஷம் மக்களே, நான் பக்கை சரிப்படுத்திட்டு உள்ளே வரேன் மக்களே. மக்களே சரிப்படுத்தியாச்சு. இங்கே பாருங்க பார்த்தீங்களா என்ன பண்டில்னு? இந்த சாரிதாட எக்ஸு அந்த எவல்யூஷனோட பண்டில் கொடுத்துருக்கானுங்க. அது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சட்டை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சட்டை இருக்குது. இந்த சட்டை இது இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இந்த நம்மள பழைய ஆஷோட டிஃபால்ட்டான சட்டை இது இருக்குது. அதுக்கப்புறம் இது இருக்குது.
இது இருக்குது. அப்புறம் இது இருக்குதா? இது இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன? ஆனால் இது கொஞ்ச நாள் சட்டை பார்க்க நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது மக்களே. சட்டை வந்து ஃப்ளவரி நல்லா தான் இருக்குது சட்டை. அப்போ இந்த சட்டை நல்லா தான் இருக்குது. இதுவும் ஜோக்காக இருக்குது. உடிலாம் போட்டிருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்குது. இது நல்லா இருக்கு இன்னும். அப்போ இது இது செம்மையாக இருக்கே. இது நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குது மக்கள். எல்லாட்டையும் ஜோக்காக இருக்கே. என்னத்தை போடுறது? ஆனால் இதெல்லாம் நல்லா பண்ணோம். நல்லா இருக்குது. ஒவ்வொரு சட்டையும் நல்லா செஞ்சுருக்கானுங்க. நல்லா இருக்கே. இதுவும் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கே மக்கள். இதெல்லாம் நம்ம நல்லா பண்ணுறோம் மக்கள். எல்லாமே சூப்பராக. இது அந்த ஒரு பொக்கிமானோட ரேபிட் பொக்கிமானே அதோட. ஆனால் நம்ம இது வைக்க போகிறோம் தெரியுமா மக்களே? இதுவா இல்லை நம்ம அந்த ட்ராகன் வச்சிடலாம். ஏன்னா செம்மையாக இருக்குது அங்கே பாருங்க. ஓகே, இது வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ தெரியும் நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் பார்ட் போடும்போது நிறையா பிளேயர்ஸ் வந்து இது சட்டையை போட்டிருப்பானுங்க. நான் இதை டாப் அப் பண்ணி தான் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம இது ஃப்ரீயாகவே கிடைக்கிது. என்னால் எதிரியே பார்க்கல இந்தளவு கிடைக்கும்னு. ஆமாம், இது என்னதே? நம்ம ஓடுற போது அந்த தெரிகிற மாதிரியா? ஓடுற போது பின்னாடி ஆச்சு பவர் வர மாதிரி ஆறா மாதிரி. இது ஷைனிங்காக மினுது. இது வந்து ஹாட்டாக வருது. அப்போ இது என்னது? என்னடா? நல்லா இருக்கே. அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கானுங்க? இது செம்மையாக இருக்கு மக்களே. அந்த ஃபயர் வர மாதிரி இருக்கு. இது செம்மையாக இருக்குடாடி. ஓஹோ, வைக்க பாருங்க. செம்மையாக இருக்குது மக்களே. செம்மையாக இருக்குது மக்களே. ஆஹா மக்களே, நான் ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன். மொதல் பாட்டு 2வது பாட்டுலாம் போடும்போது ஏகப்பட்ட போய் இதை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் டாப் அப் பண்ணி தான் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நானே போய் எடுத்து பாய்க்கிறேன். ஐயோ, நான் ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன். இனிமேல் வாங்கடா. ஓஹோ, செம்மையாக இருக்குது. ஆஹா, நான் ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன் மக்களே. ஐடி பார்த்துருக்கோங்க. இதான் விஆர்ஜே கேமரே. தட்டி பாருங்க, என் ஐடியில் தெரியுமா அந்த ப்ரொஃபைலு. செம்மையாக இருக்குது. ஐயோ செம்மையாக இருக்குடா மக்களே. எனக்கு இப்போ எல்லாமே மறந்து போச்சு. சட்டை செம்மையாக இருக்குது. இப்போ எங்கே போகிறோம்லாம் தெரில. ஆனால் சட்டை சூப்பராக இருக்குது. ஆஹா, நல்லா இருக்கு சட்டை. சூப்பராக இருக்குது. எங்கே போகிறோம்? ஜிம் பேட்டில். மக்களே தெரிய மாட்டேன். இல்லைங்க, என்ன ஜிம் பேட்டில் தெரில. வெளியே போய்க்கலாம். என்ன ஜிம் பேட்டில் தெரியலையே. என்ன பண்ணலாம் நினைக்கிறேன். போனதெல்லாம் வந்து வாட்டர் டைப்பு, ராக் டைப் அந்த மாதிரி இருந்துச்சு. எலக்ட்ரிக் டைப்பு. இப்போ நான் கிராஸ் டைப் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்த பார்க்கும்போது கிராஸ் டைப் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், 100% கிராஸ் டைப் தான் அது. ஏன்னா செடி அந்த மாதிரி வச்சுருக்கானுங்க மரத்தெல்லாம். நினச்சேன்டா கிராஸ் டைப் தான்டா. தெரியும்டா, பார்த்தாலே தெரியுதுடா கிராஸ் டைப் தானே. ஆமாண்டா, நினச்சேன்டா. இப்போ வரேன்டா, என் சாரிதார் எடுத்து வரேன்டா. ஆஹா, என் சாரிதார் எடுத்து வரேனே. எவனுக்கும் வேலை இல்லை. ஒரே ஒருத்தருக்கு, என் தலைவனுக்கு மட்டும்தான் வேலை. அங்கே பாருங்க தலைவனு மாஷா இருக்குதான். போடுறா ஃபயர் ஃபேங்க. ஒரு அடி தான் எல்லாத்துக்கும். ஒரு அடி தான். தலைவன் தான் இப்போ மாசாக இருக்கான். ஒரே அடி தான் எல்லாத்துக்கும். போடுறா, இன்னும் ஒரு அடிடா. ஷாவு அவ்வளவு தான். இன்னும் ஒருத்தன் இருக்கானா? வாடா நீ ஷைனியா? வாடா ட்ரம்பட்டு பண்டையா? ஓடி ஷாவு. அவ்வளவு தான். ஐயோ, நான் ப்ரோ பிளேயர் ஆகிருக்கேனே. எல்லாம் ஒரு அடியே சாப்பிட்றானுங்க. என் டீமே பார்க்க கொலமாதான் இருக்குது. அச்சோ டேய், யாரா நீ? டெக்ஸ்சர்ஸை ஆட் பண்ணுங்கடா. எவனுமே தெரிய மாட்டான்டா கண்ணுக்கு. க்ளூமே இந்த பக்கியமாண்ணா. இவனுக்கும் சாரிதார் தான். யாரா சாரிதாடு? ஆஹா, சாரிதாடு ஃப்ளையிங்கு. அப்புறம் ஃபயர். செம்ம போக்க மாட்டான். செல்லா குட்டி போய்க்க மாட்டான். போட்டுறா. அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் ஒன் ஷாட். அவ்வளவு தான். எல்லோரும் பார்க்குறாடி ஒரு அடி. இல்லைங்க மகள், நான் சாரிதார் நம்ம மேலே வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம்குள்ளே போகிற போதே ஃப்ராகிடியா சொல்கிற மாதிரி கிரீன் லிஞ்சா அவன் தான் வரான். அது கொஞ்சம் மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நம்ம சாரிதார் மொதல் வச்சுட்டா. இங்கே பாருங்க, சாரிதார் மொதல் வரான். கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இங்கே பாரு ஆடிஷுக்கு ஃபயர் பஞ்சா போட்டுவிடு. செத்துப்போ. இன்னும் வருதுண்ணா. நம்ம தென்னை மரம் அதுவும் ஷைனி டைப்பு. உனக்கு ஃபயர் பஞ்சா என்ன போடலாம்? உனக்கு ஃபயர் பஞ்சு என்னடா நீ தாங்குற? ஆஹா மக்களே, இந்த அட்டைக்கு போட்டால் கண்டிப்பாக நமக்கு செம்மையாக எடுத்து குறையும். அதுக்குள்ளேயும் அடித்து கொண்டு வரணும். செத்துப்போ. அப்படி செத்துறான். போடா. யாருக்கிட்ட என்ன பெரிய ப்ரோ பிளேயர் வந்திருக்கீங்க? என்னன்னா நீங்களாம் சின்ன பையனுங்க. அது அடுத்து யாரு இல்லை இவங்களோட நேரம் போவோம். பிடிச்சிட்டானே.
அப்படி நைஸாக போகலான்னு பார்த்தா பிடிச்சிட்றானே. கடுப்பாக இருக்கு எனக்கு, ஒரே கடுப்பாகுது. ஏன்டா பண்ணுறீங்க? டேய் ஏமா இது கிராஷ் டைப் வைக்க அடி பார்க்க வாட்டர் டைப் மாதிரி இருக்குடா. என்னடா கிராஷ் டைப் சொல்கிறீங்க? நான் செத்துடா அவன் ரெடியில். டேய் நீ என்னடா பொக்கியமானு ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இருக்கேன், செத்துப்போ. என்னடா ஷார்ட்டையாக வைக்க பொக்கியமானு. கிராஷ் டைப்னா எனக்கு தெரிஞ்ச கிராஷ் டைப்லாம் மாசாக இருக்குண்டா. பல்போசர் அவனுங்களாம் மாசாக இருப்பானுங்கடா. நீ என்ன தமாஷா கொண்டு வர சின்ன பைய மாதிரி? போடா போடா. அடுத்து நீயா? இது மக்களே அவன் தென்னை மரம் பொய்க்க மாட்டிருக்கான்ல, அவன் ஃபர்ஸ்ட் பார்க்க இப்படி தான் இருப்பான். அதுக்கப்புறம் தான் எவல்யூஷன் நம்ம தென்னை மரமாக மாறுவான். முட்டை பையன் அடித்து நம்ம ஆம்லெட் செஞ்சிடலாம். ஓ க்ளூமே ஷைனி டைப்பு போட்டுவிடு, செத்துப்போ. என்னடா எல்லாம் ஒரு அடிக்க சாவுறீங்க? அடுத்து போதுண்டா சீக்கிரம் அவ்வளோ பையன் இருங்கடா. ஐயோ இப்படி மெதுவாக போவோம். லைட்டாக ஐயோ பிடிச்சிட்டான்டா. டேய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஏன்? ஐயோ மறுபடியும் தென்னை மரத்தில் ஆம்லேட் மண்டையனுங்க. டேய் இனிமேல் உங்கள் பேர் ஆம்லேட் மண்டையனுங்களா? ஆம்லேட் மண்டையனுங்களா? டே சாக மாட்டேறீங்க. டேய் செத்துட்டீங்க நினச்சேன்டா. டே அந்த லக்லோண்டு ஹெச்பியில் எப்பட்றா தாங்குறீங்க? பரவாயில்ல. மக்களே நான் இப்போ பார்த்துமே ஆடிஷி க்ளூமே அதோட ஃபைனல் எவல்யூஷன் தான் இது, இந்த பொக்கிமானி. எனக்கு இதுவும் பிடிச்ச பொக்கிமானி எனக்கு இதுவும். ஏன்னா இதுவும் கிராஷ் டைப் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த பொக்கிமானி ரொம்ப பவர்ஃபுல் வேறு. இந்த பொக்கிமானி கிராஷ் டைப்பில் இதுவும் பவர்ஃபுல்லான பொக்கிமானி. ஆனால் பல்போசர் அளவுக்கு இல்லை, ஆனால் பவர்ஃபுல்லா. இதோட ஈஆர் ட்ரெயின்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, நம்ம இப்போ ஜிம் லீடர் கூட ஃபைட் பண்ண போகிறோம். வாடா ஃபைட்டுக்கு. ஷர்த்தடா நீ இன்னைக்கு அடிக்கிற அடியில் என்னாச்சு? வாடா ஃபைட்டுக்கு. டேய் ஃபைட்டுக்கு வாடா மக்களே. ஜிம் லீடர் கூட ஃபைட் பண்ணிட்டு நம்ம இல்லை தானே? அப்பயே வரமாட்டான். டே வாடா. ஜீலா நீ தானே? இல்லை எரிக்கா தானே? அவள் தானே வர மாட்டேன். ஒரு எல்லாத்தையும் முடிக்கணுமோ? சரி இவரை முடிச்சுட்டு வரேன். வா திடீர்னு ஜாதியோட ஜிம் லீடர் கூட தாண்டா எவல்யூஷன் பண்ணி அடிக்கலாம் நினச்சேன். என்னடா பண்ணுறீங்க? உள்ள இவன் எல்லாத்தையும் முடிச்சா தான் அடிக்க முடியுமோ? அதான் நினைக்கிறேன். ஒன்றாண்டா ஜிலேபி பிச்சு போட போகியமானே. முடிச்சு விடு. ஓகே செத்துப்போ. ஓகே இவன் முடிச்சிட்டேன். இப்போ போய் பார்ப்போம். அப்போ தான் வருவான்னு நினைக்கிறேன். போய் கேட்டு பார்ப்போம் நம்ம. சீக்கிரம் போ. கேளு. ஓகே எரிக்கா. ஓகே ஏன்னா வர மாட்டேங்குதே. ஐயோ இவன் போஷன் கேட்குறானுங்க. நான் போஷனுக்கு எங்கடா நான் போவேன்? மனதாச்சு இல்லாதவனுங்களா? ஐயோ இவ ஒருத்தி போஷன் ஃபைட்டிங் என்னமோ சொல்கிறா. ஓகே மக்களே என்னமோ போஷன் கேட்குறானுங்க மக்களே. ஐயோ அதுக்கு நான் இப்போ எங்கே போவேன்? இல்லைங்க வெளியே வந்துடுவோம். ஆட்டோ தட்டு எங்கடா போகிறேன்? எங்கேயோ போகிறான். தயவு செஞ்சு வாங்கடா. என் ஜாதிதாரை எவ்வளோ பண்ணி தண்டை பொண்ணு ஆத்தியாக வந்துட்டா. ஏன்டா அப்படி பட்டுறீங்க? மனதாட்சி இல்லாதவனுக்கலாம். மனதாட்சி இல்லைடா. வாடா. எங்கடா போகிறேன்? லிஃப்ட்டுலாம் ஏறி போகிறானே. எங்கடா போகிறேன்? ஓகே எவங்கிட்டே வாங்குறியா? ஆமாம் எவங்கிட்டே வாங்குறான்னு எவனுக்கு காட்ட மாட்டேறேன். என்னடா டெக்ஸ்சர்ஸ் ரொம்ப ரீலோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் நல்லா அப்டேட் பண்ணுங்கடா. 60 MB பிடுங்குறீங்க தானடா. ஏன்டா எதுவும் பண்ண மாட்டேறீங்க? எம்பியா எடுக்கிறீங்க. 100 MB 200 MBயா பிடுங்குறீங்களே அப்டேட்டுக்கு. நல்லா பண்ண வேண்டியதானடா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? எந்த கேட்டரும் சரியாக தெரியவும் மாட்டானுங்கடா. சரி வா நேராக போ. ஓடுறா கைப்பு இல்லை. ஓடு உள்ள போடுறா. டேய் நான் போர்ஷன் எடுத்து வந்துட்டேன். இப்பயே நீ சண்டைக்கு வரல, ஒன்றும் பண்ண முடியாது. வந்துடு ப்ளீஸ். வா சண்டைக்கு. ஓகே ரியலி யூஸ்ஃபுல். ஓகே ஃபைட்டு கன்ஃபார்மா? சொல்லுமா சீக்கிரம். சீக்கிரம் சொல்லுமா. என்ன பாடி ஒருத்தி. ஓகே ஃபைட்டுக்கு வரோம் நம்ம. வாங்க மக்களே ஃபைட்டு செய்வோம் வாங்க. அப்பாடா ஒரு வழியாக ஃபைட்டுக்கு வந்துட்டோம். அந்த ட்ரம்பட்டு பொக்கிமானே அவன் பாரு எவல்யூஷன் இப்படிருக்கான். இவனை விட மாட்டேன்டா. எவல்யூஷன் தட்டி விட்டோம்டா. ஓஹோ செமையாக இருக்காடே. எவல்யூஷன் அடிச்சு கூட நீ 1 HP தாங்கடா. பொருளாடா ஜிம் லீடர்னு ஒரு பெருமை உனக்கு வச்சுக்கலாம்டா. ஜிம் லீடர் சொல்லிட்டு இங்கே தான் நிற்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு.
ஆனால் என் சாரிதாருக்கு முன்னாடி நான் நிற்க முடியாதுடா. என் எவல்யூஷனை பார்த்தால இல்லைங்க, நம்ம கேமரா மாற்றி வடிப்போம் இப்படி. இப்போ தட்டுறா நம்ம ஃபயர் ஃப்ரேம் ட்ரோவரை அவ்வளவு தான். இப்படி வாங்கி செம்மையாக இருக்குடா. இப்படி அடிக்க என்னமோ நாமளே சாரிதாடா மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குதே. சேவா இப்படி வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த போக்கியமோன் நல்லாவே தெரியும். ஓகே ஓகே. செத்துப்போ. ஐயோ சாவலடா. ஆனால் பேர்ன் ஆகிட்டான். அதுலேயும் செத்துருவான் போல். ஓ எழுத்தை பிடுங்குறியா எழுத்தை? வாடா வாடா வாடா. உன்னைய ஃப்ளேம் ட்ரோவரை பற்றி முடிச்சு விட்றேன். செத்துப்போ. யாருக்கிட்டே இன்னும் ஒருத்தர் இருக்கான். ஓ செத்துட்டானு 3 பேர் தானா? அடப்பவங்களா, நான் 4 பேர் 5 பேர் நினச்சேன்டா. என்னடா நீங்கள் எவ்வளோ ஷாப்பாக பையனுங்களா இருக்கீங்க? என்னமோ மெனு காட்டுறானுங்க. உள்ளே போ. ஆடா பாவீங்களா டேய், மனசாட்சி இருக்காடா? மக்களே சொல்ல மறந்துட்டேன். நல்லா கேளுங்க, கவனமாக கேளுங்க. ஏன்னா நானே மறந்துடுவேன். என்னதுன்னா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் லைவ் ஆரம்பிக்க போகிறோம். எப்போ நமக்கு 100 சப்ஸ்கிரைபர் வராங்களோ நம்ம லைவ் போட்டுருவோம் இந்த போக்கிமான் கேமு. என்னதுன்னா இப்போ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டோரி மாதிரி. இப்போ பார்த்தீங்களா இந்த ஈவி காப்பின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கே, அது இந்த ஸ்டார் போக்கு, இன்ஃபினிட்டி டவரு, எலைட் ஃப்ளவரு, அப்புறம் வந்து ஜிம் ட்ரெயினரு, அப்புறம் ஜிம் லீடரு, ட்ரெயினர் பேட்டலு, அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. சன் ஈவி காப்பி அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. சன் ஈவி காப்பி அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோரி மாதிரி, ஒவ்வொரு பாஸ் ஃபைட் மாதிரி அப்படியே ஃபைட் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி இதுவும் பெரிய பெரிய போக்கிமானோட பாஸ் ஃபைட்டு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து அது என்ன கேம் அது ஸ்கார்லெட்டா அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பிசியில் உள்ள கேம்லாம் இருக்கும்ல, அந்த கேமில் இருக்கிற போக்கிமான்ஸ்லாம் வச்சு ஃபைட் பண்ணுற மாதிரி. இது வந்து ஈவி காப்பி. சரி வாங்க ஒரு ஃபைட்டு பண்ணுவோமா? ஏன்னா ஈவியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச போக்கிமானு. அதெல்லாம் வச்சு ஒரு ஃபைட்டை போட்டால் ஷேமையாக இருக்கும். ஷேமையாக. சரி வாங்க ஃபைட்டாக போடுவோம். இல்லை எங்கே இருக்கு யார் கூட எதை வச்சு ஃபைட் பண்ணலாம்? லெவல் கூடியவா? இல்லை முதல் லெவல் 20லேயே ஆரம்பிப்போம். அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சண்டை போட. ஓகே. யார் ராணி? தண்ணி போக்கிமானா? வை எஃபெக்டிவ் இருக்குது. அது யார் எடுப்போம்? வா தென்னை மரம். வாடா வாடா வாடா. மக்களே நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம லைவ் ஆரம்பிப்போம்ல, லைவ் வந்து 100 சப்ஸ்கிரைபர் ஆகிட்டோம் லைவ் ஆரம்பிப்போம். அப்போ வந்து நாம் வந்து லைவில் வந்து நீங்கள் சொல்கிற போக்கிமானை ஒன்று ஒன்றா நம்ம பிடிக்க போகிறோம். நம்ம ஒரு டார்கெட் மாதிரி வச்சுருக்கோம்னா ஒரு 20 போக்கிமானா, ஒரு 20 போக்கிமான் செட் பண்ணி வச்சுருவேன். அந்த 20 போக்கிமான் என்ன போக்கிமான் 20 போக்கிமான் சொன்னீங்கன்னா நம்ம அந்த போக்கிமான் பிடிக்கலாம். அப்படின்னா ஒரு 20 போக்கிமான் நம்ம பிடிக்கணும் பிளான் பண்ணி வச்சுட்டானா, அது வந்து நீங்கள் சொல்லணும். சரி 20 போக்கிமானா இந்த ஒரு போக்கிமானை பிடி. இப்போ வந்து சாரிதாரே சாரிதாரே இன்னொரு சாரிதாரை பிடி சொன்னீங்கன்னா நான் இன்னொரு சாரிதாரை பிடிப்பேன். அந்த மாதிரி அந்த மாதிரில அந்த மாதிரி பண்ணுற மாதிரி. சரி மகளே வளரன்னு பேசாமல் கேமுக்குள்ளே போகலாம். ரொம்ப பேசி நானும் உங்களை குழப்பிடுவேன். அப்போ என்னையும் நானே குழப்பிடுவேன். சரி முடிச்சு விட்டுடலாம் இவனை. ஏன்னா நீ பார்க்க வாட்டர் டைப் மாதிரி இருக்கா, நீ ஃபைட்டிங் டைப்பாடா? மக்கள் எனக்கும் சின்ன வயசில் வந்து நான் இந்த நான் போக்கிமான் அனிமி பார்க்கும்போது நிறைய டவுட்டு இருக்கும் எனக்கு. எப்படின்னா நீல கலர் போக்கியமானாக இருக்கிறது எல்லாமே வந்து வாட்டர் டைப்பு. ஏன்னா மேக்ஸிமம் எல்லா போக்கியமும் நீல கலர் இருந்தால் அது வாட்டர் டைப் தான். ஆனால் சில போக்கிமான் பார்க்க வந்து வாட்டர் டைப் இருக்குது. வந்து ஃபேரி டைப்பு, அதுக்கப்புறம் வந்து ஃபைட்டிங் டைப் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த போக்கியமான வந்து பார்க்க வந்து வாட்டர் டைப் மாதிரி இருக்குது. ஆனால் இது ஒரு ஃபைட்டிங் டைப் போக்கியமானு. ரொம்ப நாளாக சந்தேகம் எனக்கு, இந்த போக்கிமான் பார்க்க வாட்டர் டைப் மாதிரி இருக்குது சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் கொஞ்சம் போட்டு விடுங்க. கமெண்ட்டுக்காக என்னதான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அடப்பாவிக்கிறா. சூபேட் வாடா வாடா. மக்கள் இதை வச்சு காப்பாட்டை போட்டு விட்டு போங்க. லைக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டு விட்டு போங்க. லைக்கெல்லாம் போடவே மாட்டீங்க. எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமா எனக்கு? லைக் எதுவுமே போட மாட்டீங்க. ஒரே கஷ்டமாக இருக்குது. நானும் கேட்குறேன் ஒவ்வொரு வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா கனெக்ட் பண்ணுங்கன்னு. ஆனால் ஒருத்தனும் பண்ண மாட்டீங்க. எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமா எனக்கு? தயவு செஞ்சு பண்ணி விட்டு போங்க. அவ்வளோதான். இல்லைனா நான் டென்ஷன் ஆயிடுவேன். பண்ணி விட்டு போங்க மக்களுக்கு, கெஞ்ச விடாதீங்க. சரி வரணும் பேச வேணாம், முடிச்சு விட்றலாம் இவங்கள. ஓகே முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோ தான் இங்கே முடிச்சு. அப்பாடா ஒரு வழியாக முடிச்சாச்சுடா. ஐயாப்பா முடியலை. 30 நிமிஷத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. முடியலடாடே. ஐயோ எவ்வளோ நேரம் நம்ம போட்ட வீடியோ கொஞ்சம் அதிகமான வீடியோ, ரொம்ப லாங்கான வீடியோ நினைக்கிறேன். ஆமாம் சரி மக்களே வீடியோ முடிச்சுக்கலாமா? என்னாலையும் முடியல மக்களே. எவ்வளோ தூரம் தான் நானும் போகிறது. நாம் ஒரு ஸ்பின் பண்ணி விட்டுட்டே வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. அதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது. இவ்வளோ தூரம் நான் வீடியோ போட்டிருக்கேன். தயவுசெய்து பார்த்துட்டு போக்க மக்களுக்கு எச்சு எடுக்கிற என் உழைப்பு கொஞ்சம் கிடச்ச ஒரு சொல்லுவாங்க வெகுமானமாக அந்த மாதிரியே இருக்கும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. பார்த்துட்டு போயிருங்க ஃபுல்லாக. அப்போ லைக் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம போக்கிமான் வந்து ஸ்பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம எங்கே போக்கிமான் ஸ்பின் பண்ணுறது
அட சீக்கிரம்டா ஆடுதோ. நம்ம இன்னும் ஒரு 2 நாள் வந்து கலெக்ட் பண்ணுமா மாஸ்டர் பால் கிடச்சிரும். அப்புறம் 3 மாஸ்டர் பால் ஆயிரும். ஓகே 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 சீக்கிரம். ஓகே. அட என்னடா இது, என்னடா இது புதுசாக இருக்குது. எல்லாம் மொதல் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். டைமர் மாதிரி கொடுக்குறானுங்க, என்னடா இது மக்களே. உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கமெண்டில் போட்டு விடுங்க, என்னதுன்னே தெரில எனக்கு. நடப்பா அவங்களா, என்னடா இதெல்லாம் புதுசாக இருக்கு. சரி போதும் மக்களே. நம்ம வந்து இது நம்ம போக்கிமான் வந்து ஸ்பின் பண்ணிட்டு நம்ம கேமுக்கு போயிடலாம். கேம் போய்க்கலாமா, கேமை முடிச்சிடலாம். இப்படி தங்கு கிளிப் ஆகுது. நம்மகிட்ட ஒரு டோக்கன் கூட இல்லையே, என்ன பண்ணலாம். நல்ல போக்கிமானாக இருக்கே. சரி மக்களே, நம்ம இது ஸ்பின் பண்ணிடலாம். ஐயோ, நம்மகிட்ட 2000 டைமண்ட் இருக்கு, ஆகாத இல்லை. நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 போனால் கூட பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. சரி, ஒரு 2000 டைமண்டில் வந்து நம்ம ஒரு ஸ்பின்னாக போடுவோம். ஒரு 10 ஸ்பின்னு போட்டு விடு. ஆட்டா பாவி, என்னடா எல்லாத்தையும் பிடிங்கிட்டியா? 1800 தான்டா இருக்கு, மனசாட்சி இல்லாதவனே. ஒரு மாஸ்டர் பால் தாங்கடா ப்ளீஸ்டாடி, ஒரே ஒரு மாஸ்டர் பால் தாங்கடா. அது ஜெப்டோ வேறு நான் விட்டு தொலைஞ்சிட்டேன்டா, நல்ல எலக்ட்ரிக் டைப்பு. அது இதில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்டா, ப்ளீஸ்டா கொடுங்கடா. கொடுக்க மாட்டானுங்க, எல்லாமே நார்மல் பால். ஒரே ஒன்று மட்டும் தான் அல்ட்ரா பாடி, மனசாட்சி இல்லாதவன். வாட்டர் டைப்பா, போப்பா. அடுத்து நார்மல் டைப்பு. இதுவும் நார்மலு. நார்மல் டே ஆனே பண்ணாதீங்கடா. எலக்ட்ரிக் டைப்பு ஓகே தான். அதோட எவல்யூஷன் மனசா மறுபடியும் வாட்டர் டைப் அதே தான். மறுபடியும் அதே தான். மனசாட்சி இல்லாமல் பண்ணாதீங்கடா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? என்னோட டைமண்ட்லாம் போச்சுடா, வேஸ்ட்ரா. போகிறா வெறியாக இருக்குது. சரி மக்களை, வீட்டை எத்தனை முடிச்சுக்கலாம், நான் புலம்ப ஆரம்பிச்சிருவேன். சரி மகளே, இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாத்துக்கு என்ன பண்ண தெரியும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி 40 வீடியோ நோட்டிஸ் வரும். சரி மக்களே, நம்ம அடுத்தவங்க சந்திப்போம். பாய்.